புதிய விஷயங்களை விரைவாகவும் ஆழமாகவும் கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம டேபிள்ல ஒரு ரொம்ப முக்கியமான தகவல் தொகுப்பு இருக்கு. ஆமா, பிப்ரவரி 2026ல வெளியான பல முக்கிய ஆவணங்கள், கட்டுரைகள், அப்புறம் உத்திசார ராஜதந்திர அறிக்கைகளோட ஒரு பெரிய அடுக்கே இப்ப நம்ம கிட்ட இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்தியாவின் உள்நாட்டு அடையாளம், அப்புறம் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் புவிசார் அரசியல் வியூகங்கள், இது எல்லாமே இந்த 2026ல எப்படி ஒரு மாபெரும் பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்றோடொன்று இணைத்து பார்ப்பது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு முக்கியமான குறிப்பு. கண்டிப்பா. நேயர்களான உங்களுக்கு இந்த விஷயத்த நாங்க முதல்லயே தெளிவுபடுத்திட விரும்புறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த ஆவணங்கள்ல இந்தியாவின் உள்நாட்டு அரசியல், இடதுசாரி வலதுசாரி பொருளாதார கொள்கைகள், அப்புறம் சர்வதேச மோதல்கள், குறிப்பா சொல்லணும்னா இந்த இஸ்ரேல் காசா விவகாரம் போன்ற ரொம்ப பதற்றமான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஆமா. நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ இல்ல எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பையோ ஆதரிக்கல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நாங்க இங்க கூறிக்கொள்கிறோம். இந்த ஆவணங்கள்ல இருக்கிற உண்மைகளையும் வாதங்களையும் எந்தவித சார்பும் இல்லாம நடுநிலையோட உங்களுக்கு புரிய வைப்பது மட்டும்தான் எங்க பணி. கரெக்ட். சரி, நாம நேராக விஷயத்திற்குள் செல்வோம். பிப்ரவரி 2026இன் ஒரு மிக முக்கியமான செய்தியோடு இதை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். டெல்லியில இருக்கிற ஜனாதிபதி மாளிகையின் மைய முற்றத்துல இத்தனை காலமும் இருந்த ஆங்கிலேய கட்டடக் கலைஞர் எட்வின் லுடியன்ஸோட சிலைக்கு பதிலாக நம்ம சுதந்திர போராட்ட வீரர் சி ராஜகோபாலாச்சாரியன், அதாவது ராஜாஜியின் சிலை திறக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஆமா, ஏன்னா ஆங்கிலேயர் காலத்து டெல்லியை வடிவமைத்ததே இந்த எட்வின் லுடியன்ஸ் தான். அவருடைய சிலையை அகற்றிவிட்டு ராஜாஜியின் சிலையை அங்கே வைப்பது சாதாரணமான பார்க்கக்கூடிய விஷயமா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா, இது கலாச்சார தேசியத்தை முன்னிறுத்தும் ஒரு தெளிவான செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது காலனித்துவ அடையாளங்களை மெல்ல மெல்ல மாற்றி இந்தியாவின் ஆணிவேரான அடையாளங்களை நிலைநிறுத்தும் முயற்சி இது. புரியுது. ராஜாஜி பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண அரசியல் தலைவர் கிடையாது. அதிகாரத்தை ஒரு சலுகையாக பார்க்காமல் ஒரு பெரும் பொறுப்பாக பார்த்தவர் அவர். அவருடைய அரசியல்ல ஒரு கொள்கை பிடிப்புடனான நெகிழ்வுத்தன்மை இருந்தது. அதாவது ஒரு பிரின்சிபல்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. எக்ஸாக்ட்லி. காலனித்துவ இந்தியாவிற்கும் சுதந்திர குடியரசு இந்தியாவிற்கும் இடையிலான ஒரு மாபெரும் பாலமாக அவர் செயல்பட்டார். அதனாலதான் ஏகாதிபத்தியத்தின் அடையாளமான லுட்டியன்ஸை மாற்றிவிட்டு ஜனநாயகத்தின் அடையாளமாக ராஜாஜி அங்கே நிறுத்தியிருக்காங்க. நான் அந்த ஆவணங்களை படிச்சுட்டு இருந்தப்போ ராஜாஜியோட மொழி சார்ந்த நிலைப்பாட்டுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனித்தேன். 1965ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்த அதே ராஜாஜி தான் ஏறக்கூட 30 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1938ல மெட்ராஸ் மாகாண பிரதமராக இருந்தப்போ இந்தியை பள்ளிகளில் கட்டாயமாக்கினார் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. ஆமா, இந்த மிகப்பெரிய மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? அது மனமாற்றம்னு சொல்ல முடியாது. அதுதான் அவருடைய அந்த நடைமுறை யதார்த்தம். 1938ல அவர் இந்திய அறிமுகப்படுத்திய போது அது அவர் எப்படி வர்ணிச்சார் தெரியுமா? இலையில் வைக்கப்படும் சட்னி, விருப்பமிருந்தா சுவைக்கலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா கட்டாயமாக்கினார் இல்லையா? ஆமா, அதாவது இந்தியா முழுவதும் மக்கள் தொடர்பு கொள்ள ஒரு இணைப்பு மொழி தேவை என்ற அடிப்படையில அதை கொண்டு வந்தார். ஆனா 65ல நிலைமை தலைகீழாக மாறிது. அப்போது மத்தியில இருந்த அரசாங்கம் பெரும்பான்மை பலத்தை கொண்டு இந்தி மொழிய மக்கள் மீது ஒரு அதிகாரமாக திணிக்க முயன்றது. ஓ, அப்போ அவருடைய எதிர்ப்பு அந்த மொழிக்கு கிடையாது. கரெக்ட். ராஜாஜியின் எதிர்ப்பு இந்தி என்ற மொழிக்கு அல்ல, அந்த மொழியை திணிக்கும் கட்டாயத்திற்கு மட்டுமே. மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரசு அதிகாரம் செயல்படக்கூடாது அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருந்தார். அந்த தெளிவு அவருடைய சமூக சீர்திருத்தங்களிலும் எதிரொலித்திருப்பதை ஆவணங்கள் மூலமா பார்க்க முடிகிறது. குறிப்பா 1939ல நடந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல். கோவில் நிர்வாகம் தலித்துகளை உள்ள அனுமதிக்க தயாராய் இருந்தாலும் சனாதனவாதிகள் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்துவார்களோ அப்படிங்கிற பயம் அங்க இருந்தது. அத ராஜாஜி எப்படி சமாளித்தார்? அங்கேதான் அவருடைய அந்த சட்ட மூளையும் சமூக நீதி சிந்தனையும் ஒன்றாக வேலை செய்தது.
வெறும் வாய் வார்த்தையாக ஆதரவு தராமல் அவர்களுக்கு பாதுகாப்பளிக்கும் வகையில ஆலய நுழைவு அதிகார மசோதாவை, அதாவது டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டெம்னிட்டி பில் அப்படின்னு சொல்வாங்க, அதை அவசரமாக கொண்டு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை அளித்தார். இது அன்றைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஆமா, திருவரங்கத்துல சிலர் பழங்கால சாஸ்திரங்களை காட்டி இதை எதிர்த்த போது ராஜாஜி அவர்களுக்கு அளித்த பதில் ரொம்ப முக்கியமானது. புனித நூல்கள் என்பது ஒரு எல்லையற்ற பெருங்கடல் போன்றது. அதிலிருந்து நீங்கள் ஞானத்தையும் எடுக்கலாம் அல்லது முன் தீர்மானிக்கப்பட்ட வெறுப்பையும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். வாவ், ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஆமா, பாரம்பரியத்தையும் காலத்தின் கட்டாயமான சமூக நீதியையும் அவர் எப்படி லாவகமாக சமன் செய்தார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவர் காந்திக்கு மிக நெருக்கமானவராக இருந்தாலும் காந்தியுடனே வெளிப்படையாக முரண்படவும் தயங்கல பாத்தீங்களா? 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியோட நிலைப்பாட்டை அவர் ஏற்கலையே. ஏன்? இரண்டாம் உலகப் போர் உச்சத்திலிருந்த நேரம் அது. ஜப்பானிய படைகள் வந்து இந்தியாவை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்துல ஆங்கிலேயர்கள் திடீரென்று நாட்டை விட்டு வெளியேறினால் அது ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு வழிவகுத்து விடும்னு ராஜாஜி அஞ்சினார். ஒரு யதார்த்தமான பயம். ஆமா, அது மட்டும் இல்லாம முஸ்லீம் லீக்குடன் ஒரு சுமூகமான ஒப்பந்தம் இல்லாம எந்த ஒரு சுதந்திர போராட்டமும் முழுமையடையாதுன்னு நம்பினார். அதற்காகத்தான் ராஜாஜி ஃபார்முலாவை முன்வைத்து ஜின்னாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தினார். அந்த தொலைநோக்கு பார்வைதான் அவரை மற்ற தலைவர்களிடமிருந்து தனித்து காட்டியது. அந்த சுதந்திரமான சிந்தனை தான் 1959 அவர் சுதந்திரா கட்சியை உருவாக்கவும் காரணமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அன்றைய காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சி வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தது. நேருவின் கொள்கைகளுக்கு எதிராக ஒரு வலதுசாரி கட்சியை தொடங்க வேண்டிய அவசியம் அவருக்கே வந்தது. 50கள்ல நேருவின் சோஷியலிஸ்ட் கொள்கைகள் மற்றும் லைசன்ஸ் ராஜ் எனப்படும் அரசின் அதீத கட்டுப்பாடுகள் வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை குறைத்துவிடும் அப்படின்னு ராஜாஜி கணித்தார். எல்லாவற்றையும் அரசே கட்டுப்படுத்தினால் தனிமனித சுதந்திரமும் தொழில் முனைவோரின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும்னு அவர் நினைத்தார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா, ஜனநாயகத்துல ஆளுங்கட்சி எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். அதுவும் அரசின் தலையீடுகளை குறைத்து சந்தை பொருளாதாரத்தை ஆதரிக்கும் ஒரு மிதவான வலதுசாரி கட்சி தேவை என்பதை உணர்ந்துதான் சுதந்திரா கட்சியை தொடங்கினார். இன்று இந்தியா பின்பற்றும் பல பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அவர் அன்றே விதை தூவினார்னு சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, வரலாற்று அடையாளங்களை மீட்டெடுக்கும் இதே வேளையில ஆவணங்கள்ல இருக்கிற மற்றொரு சுவாரஸ்யமான செய்தியை கவனிப்போம். இந்திய அரசியலமைப்பின் 3வது பிரிவின் கீழ் கேரளா என்ற மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கு. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஆமா, இது நிறைய விவாதங்களை உருவாக்குச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். இத்தனை வருஷங்களா கேரளா அப்படின்னு அழைக்கப்பட்டத இப்போ கேரளம் அப்படின்னு மாற்றுவதால் என்ன பெரிய வித்தியாசம் வந்துவிட போகுது? இது வெறும் காகித அளவிலான மாற்றம் தானே? இல்ல, இத வெறும் காகித மாற்றம்னு சுருக்கிவிட முடியாது. இது மொழி ரீதியான மற்றும் கலாச்சார அடையாளத்தின் ஒரு பெரிய அங்கீகாரம். வரலாறு நெடுவிலையும் பாத்தீங்கன்னா கிமு 257ல அசோகரின் பாறை கல்வெட்டில் கேரளபுத்ரா அப்படின்னு குறிப்பிடப்பட்ட வரலாறு அந்த நிலத்துக்கு இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, சேரம் அப்படின்னா இணைந்த அலம் என்றால் நிலம். இது இரண்டும் சேர்ந்துதான் கேரளம் என்ற வார்த்தை உருவானதாக வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. 1956ல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மலையாளம் பேசும் மக்களின் அடையாளமாக அந்த மாநிலம் உருவானது. ஆனா அது கேரளான்னு தானே ஆவணங்கள்ல பதிவாகி இருந்தது. அது வந்து ஆங்கிலேயர் காலத்து உச்சரிப்பின் தாக்கத்தால அப்படி ஆவணங்கள்ல பதிவாகிடுச்சு. இப்போ அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் அட்டவணையில அந்த மக்களின் தாய்மொழியான மலையாள உச்சரிப்பிலேயே கேரளம் என்று மாற்றுவது மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்தையும் அவர்களின் வரலாற்று பெருமையையும் மேலும் வலுப்படுத்துது. உள்நாட்டுல எப்படி காலனித்துவ அடையாளங்களை மாற்றி வரலாற்று பெருமைகளை இந்தியா முன்னிறுத்துகிறதோ அதேபோல உலக வர்த்தகத்திலும் பல ஆண்டுகளா இருந்த தனது பழைய பாதுகாப்பு, அதாவது அந்த புரொடெக்ஷனிஸ்ட் அடையாளத்தை உடைத்து புதிய விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு இந்த ஆவணங்கள் கூறுது. ஆமா, வர்த்தகத்துல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இது. ஏன்னா 2025ல இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதி $825.25 பில்லியன் தொட்டிருக்கு.
மேலும் 2030க்குள் $2 டிரில்லியன் ஏற்றுமதி அப்படிங்கிற பிரம்மாண்டமான இலக்க இந்தியா நிர்ணயித்துள்ளது. இது இந்தியாவின் வர்த்தக கொள்கையில ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய முன்னகர்வு. பல தசாப்தங்களா இந்தியா உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டு பொருட்களின் மீது அதிக வரிகளை விதித்து வளர்ந்த நாடுகளுடன் பெரிய அளவிலான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய தயங்கியது. பாதுகாப்பான ஒரு அணுகுமுறை. ஆமா, ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. வளர்ந்த நாடுகளுடன் மிக ஆழமான ஒருங்கிணைப்பை நோக்கி இந்தியா நகர்கிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஜனவரி 2026ல ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இதுல சுமார் 90% பொருட்களுக்கான சுங்க வரிகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கு. இதை சற்று ஊர்ந்து கவனிப்போம். நீங்கள் ஒரு ஐடி துறையில் வேலை செய்பவராகவோ அல்லது ஒரு சிறு குறு நடுத்தர தொழில் அதாவது எம்எஸ்எம்இ நடத்துபவராகவோ இருந்தால் ஐரோப்பாவுடன் இந்தியா ஒப்பந்தம் போட்டால் எனக்கென்ன லாபம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த 90% வரி நீக்கம் என்பது நேரடியாக உங்கள் வியாபாரத்தையும் வேலைவாய்ப்பையும் எப்படி பாதிக்கும்? மிகச்சரியான கேள்வி. இப்போ உதாரணமாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஜவுளி உற்பத்தி செய்யும் ஒரு சிறு நிறுவனத்தை நடத்துகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். முன்பு நீங்கள் உங்கள் ஆடைகளை ஜெர்மனிக்கோ பிரான்சுக்கோ ஏற்றுமதி செய்யும்போது அவர்கள் அதன் மீது அதிக வரி விதிப்பார்கள். ஆமா, அதனால விலை அதிகமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. விலை அதிகமா இருக்கிறதால சீன பொருட்களோடு நம்மால போட்டி போட முடியாது. இப்போ இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அந்த வரி நீக்கப்படுவதால் உங்கள் பொருட்கள் ஐரோப்பிய சந்தையில் மலிவாக கிடைக்கும், அதனால விற்பனை அதிகரிக்கும். இது ஒரு புறம். அப்புறம் ஐடி துறைக்கு இது எப்படி உதவும்? ஐடி துறையை எடுத்துக்கிட்டோம்னா விசா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு இந்திய மென்பொருள் பொறியாளர்கள் ஐரோப்பாவிற்கு சென்று வேலை பார்ப்பதும் அங்கிருந்து பெரிய ப்ராஜெக்ட்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதும் மிக எளிதாகிறது. இது நிச்சயம் ஒரு மைல்கல் தான். ஆனா இதற்கிடையில் பிப்ரவரி 2026ல அமெரிக்காவுடன் இந்தியா கையெழுத்திட்ட பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஏஆர்டி அக்ரிமெண்ட்ஸ் ஆன் ரெசிப்ரோக்கல் ட்ரேட் பற்றி இந்த ஆவணங்கள் பல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறதே. அது என்ன ஏஆர்டி ஒப்பந்தங்கள்? இது ஐரோப்பாவுடன் போட்ட வழக்கமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களிலிருந்து எப்படி மாறுபடுகிறது? இதில் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னவென்றால், இந்த ஏஆர்டி ஒப்பந்தங்கள் உலக வர்த்தக அமைப்பின், அதாவது WTO விதிகளுக்கு உட்படாதவை. அது எப்படி சாத்தியம்? பாரம்பரியமாக WTOவின் கீழ் GATT ஆர்டிகிள் 24 என்று விதி இருக்கு. இதன்படி 2 நாடுகள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்தால் அது கிட்டத்தட்ட அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கிய வெளிப்படையான ஒப்பந்தமாக இருக்க வேண்டும். ஆனா அமெரிக்கா தனது அமெரிக்காவே முதலில் என்ற கொள்கையின் அடிப்படையில் தங்களுக்கு லாபம் தரும் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டும் வரிகளை குறைக்கச் சொல்லி வளரும் நாடுகளை நிர்பந்திக்கிறது. இதுதான் ஏஆர்டி. இது WTO விதிகளின் அடிப்படைக்கு முரணானது. ஓ, அப்படியென்றால் அமெரிக்கா தனக்கு சாதகமான விதிமுறைகளை மட்டும் திணிக்கிறதா? இந்த ஆவணங்களில் WTO+ விதிகள் என்றும் இதனால் இந்தியாவின் டேட்டா இறையாண்மை பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்க. அதை சற்று எளிமையாக விளக்குங்களேன். நிச்சயமாக. WTO+ விதிகள் என்பது உலக வர்த்தக அமைப்பு நிர்ணயித்த விதிகளையும் தாண்டி அமெரிக்கா போன்ற நாடுகள் புதிதாக திணிக்கும் கடுமையான நிபந்தனைகள். டேட்டா இறையாண்மைய ஒரு உதாரணத்தோட சொல்றேன். சொல்லுங்க. இன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் UPI பேமெண்ட் முதல் பெரிய கம்பெனிகளின் வாடிக்கையாளர் தகவல்கள் வரை எல்லாமே டேட்டா தான். இந்த மின்னணு பரிமாற்றங்கள் மீது எந்த ஒரு நாடும் சுங்க வரியை விதிக்க கூடாது என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு சரத்து. இதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும்? இதனால என்ன ஆகும்னா, அமெரிக்காவின் பெரிய டெக் கம்பெனிகள் இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் டேட்டாவை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வரியும் இல்லாமல் இலவசமாக எடுத்து செல்ல முடியும். ஒரு இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் அந்த டேட்டாவை பயன்படுத்தி வளர நினைத்தால் அது கடினமாகிவிடும். இதுதான் டேட்டா இறையாண்மைக்கான மிகப்பெரிய ஆபத்து. அப்படியென்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய சமநிலை விளையாட்டை விளையாடுகிறது. ஒருபுறம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் முறையான வர்த்தக ஒப்பந்தம், மறுபுறம் அமெரிக்காவின் நெருக்கடியை சமாளிக்க ஏஆர்டி ஒப்பந்தம். இது வர்த்தகத்தை தாண்டி வெளியுறவுக் கொள்கையின் ஒரு மிக முக்கியமான ஆயுதமாகவே மாறிவிட்டதல்லவா? துல்லியமான பார்வை. வர்த்தகமும் ராஜதந்திரமும் இப்போது ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன. இந்தியா தனது பொருளாதார நலன்களை பாதுகாத்துக் கொள்ள எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை இது காட்டுது. ராஜதந்திரம்னு சொன்ன உடனேதான் அடுத்த மிக முக்கியமான தலைப்புக்கு நாம் வர வேண்டியிருக்கு, புவிசார் அரசியல். வர்த்தகத்தை அடுத்து இந்த ஆவணங்கள் பிப்ரவரி 2026ல
பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணத்தை பற்றி மிக விரிவாக விவாதிக்கின்றன. ஆமா, 2017க்கு பிறகு இது அவருடைய முதல் இஸ்ரேல் பயணம். அதுவும் ஈரான் அமெரிக்க மோதல், காசா போர் நிறுத்த பதற்றங்களுக்கு இடையே டெலவீவ் நகர்ல இந்த பயணம் நடக்கிறது என்பது ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்த நேரத்தில் அவர் ஏன் இஸ்ரேல் செல்ல வேண்டும்? இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் அடைந்துள்ள முதிர்ச்சியை காட்டுகிறது. முன்பு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை ஒரு சித்தாந்த அடிப்படையில் இயங்கியது. ஆனால் இப்போது அது நடைமுறை யதார்த்தத்திற்கு, அதாவது பிராக்மாட்டிக் டிப்ளமசிக்கு மாறியுள்ளது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? 2017ல பிரதமர் இஸ்ரேலுக்கு சென்றபோது பல தசாப்தங்களாக இருந்த நடைமுறையை மாற்றி பாலஸ்தீன பயணத்தை தவிர்த்து இஸ்ரேலுக்கு மட்டுமே தனியாக சென்றார். இதையே ராஜதந்திர மொழியில் டீஹைஃபனேஷன் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. டீஹைஃபனேஷன் அப்படின்னா? அதாவது இஸ்ரேலுடனான உறவையும் பாலஸ்தீனத்துடனான உறவையும் தனித்தனியாக ஒன்றோடொன்று முடிச்சு போடாமல் தன்னிச்சையாக அணுகுவது. இப்போது 2026லும் அந்த சுதந்திரமான அணுகுமுறையை தான் இந்தியா பின்பற்றுது. இந்த ஆவணங்கள் உள்ள வரலாற்று தரவுகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது. 1948ல இஸ்ரேல் உருவான போதே இந்தியா அதை ஒரு நாடாக அங்கீகரித்து விட்டது. ஆனா முழுமையான தூதரக உறவை ஏற்படுத்த 92 வரை, அதாவது நரசிம்மராவ் பிரதமராக இருந்த காலம் வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? இவ்வளவு நீண்ட இடைவெளிக்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் பனிப்போர் காலத்து அரசியல் மற்றும் அரபு நாடுகளுடனான இந்தியாவின் நெருக்கம். இந்தியா பாலஸ்தீன போராட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வந்தது. 92ல பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத்தின் சம்மதத்தோடு தான் இஸ்ரேலுடனான உறவை இந்தியா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. ஆனா அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா? ஆமா, இந்த அதிகாரப்பூர்வ உறவுக்கு முன்பே திரைமறைவில் பல விஷயங்கள் நடந்துள்ளன. 1962 இந்திய சீன போராகட்டும், பின்னர் 99 கார்கில் போராகட்டும், உலகின் பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆயுதம் தர மறுத்தபோது இஸ்ரேல் எந்த நிபந்தனையும் இல்லாம ரகசியமாக மோட்டார் ஷெல்களையும் லேசர் வழிகாட்டி குண்டுகளையும் வழங்கி உதவியிருக்கு. அந்த நன்றி உணர்வு இரு நாடுகளுக்கும் இடையே எப்போதுமே உண்டு. அந்த பழைய ஆயுத கூட்டாண்மை இப்போ அதிநவீன தொழில்நுட்ப கூட்டாண்மையா மாறியிருக்கு. இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து உருவாக்கியுள்ள பராக் 8 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு பற்றி நிறைய பேசப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்திய ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க இஸ்ரேல் பயன்படுத்தும் அயன் பீம் என்ற லேசர் தொழில்நுட்பத்தின் மீது இந்தியா அதிக ஆர்வம் காட்டுது. வழக்கமான ஏவுகணைகளுக்கும் இந்த அயன் பீம் லேசர் தொழில்நுட்பத்திற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. வழக்கமான அயன் டோம் அமைப்பில் எதிரியின் ஒரு ராக்கெட்டை அழிக்க நாம் ஒரு ஏவுகணையை சுட வேண்டும். அதன் விலை பல லட்சங்கள் ஆகும். ஆனால் இந்த அயன் பீம் என்பது லேசர் கதிர்களை பயன்படுத்தி வானிலேயே ட்ரோன்களையும் ராக்கெட்டுகளையும் சுட்டு பொசுக்கிவிடும். ஓ, அப்போ இதுல? ஆமா, இதற்கு ஏவுகணைகள் தேவையில்லை, மின்சாரம் மட்டுமே போதும். அதனால் ஒருமுறை சுடுவதற்கான செலவு சில 100 ரூபாய்கள் மட்டுமே. தற்போதைய பதற்றமான எல்லைச் சூழல்ல குறைந்த செலவில் எல்லையை பாதுகாக்கும் இதுபோன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவிற்கு மிகவும் அவசியம். பாதுகாப்புத்துறையை தாண்டி விவசாயத்திலும் இஸ்ரேலின் தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு பெரிதும் கை கொடுக்கிறது இல்லையா? இந்தியாவில் சுமார் 35 சிறப்பு மையங்கள் இஸ்ரேலின் உதவியோடு செயல்பட்டு வருவதாக ஆவணங்கள் கூறுது. குறிப்பா ராஜஸ்தான், ஹரியானா போன்ற வறண்ட பகுதிகளில் விவசாயம் செய்ய இஸ்ரேலின் சொட்டு நீர் பாசனம் மற்றும் நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. அது 100க்கு 100 உண்மை. ஆனால் இந்த உறவில் இந்தியா சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சவாலை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் பலமுனை சமநிலை, அதாவது மல்டி அலைன்மெண்ட். அதை எப்படி இந்தியா கையாளுது? இந்தியா இஸ்ரேலோடு இவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொண்டாலும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான அரபு நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் மற்றும் ஈரானுடனும் மிக வலுவான வர்த்தக உறவை பேணுகிறது. இஸ்ரேலுடன் ராணுவ ஒப்பந்தம் போடும் அதே கையால் ஈரானுடனும் கச்சா எண்ணெய் மற்றும் துறைமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிலைப்பாடு. ஆமா, எந்த ஒரு உலகளாவிய முகாமிலும் நிரந்தரமாக சேராமல் தனது சொந்த நலனை மட்டுமே முன்னிறுத்தும் இந்தியாவின் சுதந்திரமான ராஜதந்திரத்தை இது காட்டுது. இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் மோதல்களுக்கும் மத்தியில் 2 தரப்புடனும் உறவை பேணுவது என்பது உண்மையிலே கத்திமேல் நடப்பது போன்ற ஒரு ராஜதந்திரம்தான். ஆனால் இந்த சமநிலை இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு எவ்வளவு முக்கியம். ஐரோப்பாவையும் இணைக்கும் ஐமெக் என்ற மாபெரும் வர்த்தக வழித்தடத்தை இந்தியா உருவாக்கி வருகிறது. ஆமா, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். கரெக்ட்.
இந்தியாவிலிருந்து கப்பல் மூலம் அரபு நாடுகளுக்குச் சென்று அங்கிருந்து ரயில் மூலம் இஸ்ரேலை அடைந்து பின் ஐரோப்பாவிற்கு பொருட்களை கொண்டு செல்லும் திட்டம் இது. இது சூயஸ் கால்வாய்க்கு ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பான மாற்றாக அமையும். ஆனா இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் இஸ்ரேலிலும் அமைதி வேண்டும், அரபு நாடுகளுடனும் சுமூகமான உறவு வேண்டும். கண்டிப்பா. ஆக காசாவிலோ அல்லது மத்திய கிழக்கிலோ அமைதி திரும்புவது என்பது இந்தியாவிற்கு வெறும் தார்மீக பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார தேவையும் கூட. மிகச் சரியான ஆழமான அலசல். நேயர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 2026 ஆவணங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு மிக தெளிவான சித்திரத்தை நமக்கு தருகின்றன. ஒருபுறம் உள்நாட்டில் கேரளம் என்ற பெயர் மாற்றம் மூலமும் லியூட்டியன்ஸை அகற்றிவிட்டு ராஜாஜியின் கொள்கைகளை நினைவு கூறுவதன் மூலமும் தனது வரலாற்று வேர்களை இந்தியா வலுப்படுத்துது. மறுபுறம் சர்வதேச அரங்கில் தனது பழைய பாதுகாப்பு வாதத்தை உடைத்துவிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்காவுடனான ARD ஒப்பந்தம் என தைரியமான வர்த்தக நகர்வுகளை முன்னெடுக்குது. அதே நேரத்தில் புவிசார் அரசியல்ல எந்த வல்லரசுக்கும் அடிபணியாத இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளை ஒரே நேர்கோட்டில் கையாளும் பலமுனை ராஜதந்திரத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? தனக்கான விதிகளை இந்தியாவே தீர்மானிக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உரையாடலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு புதிய கோணத்தில் ஒரு கேள்வி. இந்தியா இப்போது அமெரிக்கா, இஸ்ரேல், அரபு நாடுகள் என பலமுனை ராஜதந்திரத்தில் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் உலகம் மிக வேகமாக மாறி வருகிறது. எதிர்காலத்தில் வரப்போவது ஆயுதப் போர்களோ அல்லது புவியியல் ரீதியான போர்களோ அல்ல. அது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டேட்டா ஆதிக்கம் சார்ந்த மாபெரும் தொழில்நுட்ப போர்களாக இருக்கும். ஒரு முக்கியமான சிந்தனை. அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் உலகில் இந்த பாரம்பரியமான ராஜதந்திர கொள்கைகள் தாக்குப்பிடிக்குமா? அல்லது தொழில்நுட்பத்தை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு சில வல்லரசுகளிடம் வளரும் நாடுகள் டெக் காலனித்துவம் என்ற புதிய முறையில் அடிபணிய நேரிடுமா? இது இந்தியாவின் இந்த சுதந்திரமான ராஜதந்திரத்திற்கு எத்தகைய சவாலை அளிக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். சிந்தனையை தூண்டும் ஒரு மிகச்சிறந்த கேள்வி. உலக அரசியல் எவ்வளவு சிக்கலானது, ஆனால் அதே சமயம் எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதை இந்த தரவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த சிந்தனையோடு இன்றைய அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். உங்கள் துறை சார்ந்த வேளைகளில் இந்த உலகளாவிய மாற்றங்கள் எப்படி எதிரொலிக்கும் என்பதை இனி நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். உங்கள் பொன்னான நேரத்திற்கும் எங்களோடு இந்த ஆழமான தகவல் பயணத்தில் இணைந்ததற்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.